என்னடா க்ளவுஸை காட்டுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதில் சின்ன சின்னதா டாட் போல இருக்கு பாருங்க. அது எல்லாமே தேனீக்களோட கொடுக்கு தான். நம்ம தேன் பெட்டியில இப்போ பாப்புலேஷன் ரொம்ப ஹெவியா இருந்தனால தேன் பெட்டி ஓப்பன் பண்ணவே விடல. நீங்க இந்த பெட்டிலாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பூச்சி இருக்குன்னு. ஓப்பன் பண்ணவே விடல. ஓப்பன் பண்ணும்போது மேலே வந்து ஃபுல்லா மூடியில தேன் பூச்சி இருந்தனால நம்மளால ஓப்பனே பண்ண முடியல. அதனால இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸை நீங்களும் போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. என்ன ஒரு பிரச்சனைனா அந்த க்ளவுஸில மட்டும் தான் நம்மளால எந்த இடத்துல தொடுறோம், எப்படி எடுக்கிறோன்ற ஃபீலிங் நமக்கு வந்து தெரியல. அதேபோல் இந்த பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமா இருக்குது பாருங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த மூடி ஃபுல்லாவே வந்து அப்படியே தேனோட அடை வந்து கட்டிட்டு மூடி வரைக்குமே அடை கட்டிடுச்சு. இந்த பெட்டி ஓப்பன் பண்ணவே முடியல. நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. இந்த அடையை இப்போ இந்த மூடியை நீங்க பார்த்தாலே தெரியும். மூடி ஃபுல்லா வெறும் அடையா கட்டி ஃபுல்லா வந்து தேன் வச்சிருச்சு. ஏன்னா, அது தேன் கிடைக்கக்கூடிய சீசன்றதுனால ரொம்ப ஃபுல்லா இந்த மூடிய பாருங்களேன். அந்த சைடுல ஒரு வீடியோ இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாவே கொஞ்சம் கூட கேப் இல்லாம ஃபுல்லா வந்து மூடியில அடை கட்டிருச்சு பாருங்க. இந்த மாரிலாம் நம்ம இருக்கும்போது ஓப்பன் பண்ணும்போது தேனீக்கள் நிறையவே கொட்டும். இப்போ நம்ம புகை அடிக்கும்போதே என் கையில, க்ளவுஸ்லலாம் நிறைய கொட்டிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட நான் க்ளவுஸ் போடுறதுக்கு முன்னாடி, இந்த ட்ரெஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி என்ன ஒரு 100க்கும் மேற்பட்ட தேனீக்கள் வந்து கொட்டிடுச்சு. அதுக்கு மேல கொட்டினா உடம்பு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாரி ஃபுல் ட்ரெஸ்ஸை வந்து போட்டு எடுக்கிறேன். இந்த ட்ரெஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இதெல்லாம் வந்து கிடைக்கும். நீங்கள் பீ கீப்பிங் எக்யூப்மெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஃபுல் ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு வரும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 கிட்ட வரும். ஆனால் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேனீக்கள் கொட்டினாலுமே உங்களுக்கு அந்த கொடுக்கு நம்ம உள்ளே இறங்கல. அதனால் நம்ம வந்து தைரியமாக அதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம ரொம்ப சேஃப்டியாகவும் ஹேண்டில் பண்ணலாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேனீக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து தேன் பெட்டியை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் முடிஞ்சால் அதிகமான தேன் பெட்டி வச்சுருந்தாலோ இல்லை தேனீக்களை வளர்க்கணும்னு ஆசை இருந்தாலோ இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் நம்ம தேன் பெட்டி வாங்கி வச்சாலும் கரெக்டாக அந்த புகையை அடித்து ஈக்களை கீழே இறக்கிட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டேன்னு சொல்லி புகைலாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் எடுத்திங்கன்னா தேனீக்கள் நிறைய கொட்ட தான் செய்யும். அதனால் புகையும் கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு பெட்டியை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா தேனீக்கள்கிட்ட கொட்டு வாங்காமல் நம்ம இது போல் வந்து தேன் அடையை வந்து கையில் எடுத்து இந்த தேனீக்கெல்லாம் உதறி விட்டு அதுலேருந்து தேன் எடுக்க முடியும். மெயினாக இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ட்ரெஸ்ஸுக்கான விளம்பரம்லாம் எதுவும் கிடையாது. நான் என்னாலே கொட்டு தாங்க முடியல. ஏன்னா அந்த தேன் கிடைக்கக்கூடிய சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா தேனீக்கள் நம்ம தேனை வந்து இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்மள நிறைய கொட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறையா தேன் பெட்டி வச்சுருந்தாலோ இல்லை 1, 2 வச்சுருந்தாலோ உங்களுக்கு வாங்குறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸை வாங்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேன் கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு பெட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் எடுக்கும்போதே நமக்கு மினிமம் 3 கிலோ வரைக்கும் தேன் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 தேன் பெட்டி வச்சுருந்தோம். இந்த 17 தேன் பெட்டிக்கு என்னோடய 7 வருஷம் அனுபவத்தில் முதல்ல அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 17 தேன் பெட்டியில் இருந்து 70 கிலோ தேன் வந்து எடுத்தோம். இது இன்ன வரைக்கும் என்னோட 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு நாள் கூட அந்த மாதிரி எடுத்ததே இல்லை. இந்த இடத்துல இந்த 17 பெட்டியில் எனக்கு அவ்வளோ தேன் கிடச்சிருக்கு. நான் அவ்வளோ தான் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த தேன் எடுக்கிறதுலாம் எப்படி நீங்கள் அப்படியே வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அதுபோல் இந்த மெஷினில் வச்சு நம்ம சுற்றினா தான் அந்தளவுக்கு நமக்கு வந்து தேன் கிடைக்கும். இது போல் நீங்கள் வந்து கையில் போட்டு புழிஞ்சாலோ உங்களுக்கு வந்து தேன் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குற முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா, இந்த மெஷினில் வச்சு சுற்றும்போது அடை வந்து உடையுது அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு நல்ல ஒன்று கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த அடை வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஷினோட வலையை ஒட்டி இருக்கணும். அது போல் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றும்போது அடை வந்து டேமேஜ் ஆகாது. அடையே இந்த வலை அந்த உள்ளே ஒரு வலை மாதிரி இருக்குல்ல அதில் வந்து கரெக்டாக ஒட்டி போடணும். ஒட்டி போடாமல் கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்க அப்படின்னா சுற்றும்போது அந்த அடை வந்து கம்பல்சரி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இதில் நீங்கள் கரெக்டாக பார்த்தா தெரியும் பாருங்கள். அந்த வலையோடு ஒட்டிகிட்டு இருக்குல்ல அது போல் ஒட்டிகிட்டு இருக்கும்போது நமக்கு அடை வந்து டேமேஜ் ஆகாது. அதுபோல் நீங்கள் ரொம்ப வேகமாக சுற்ற ஆரம்பித்தாலும் உங்களுக்கு அடையிலேருந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சுற்றும்போது ரொம்ப நேரம் சுற்றக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 5 செகண்டுக்குள்ளே நீங்கள் சுற்றி முடிச்சிட்டாலே உள்ளே இருக்கிற தேன் எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, தேன் எடுத்ததுக்கப்புறம் பெட்டிக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பூச்சி வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது என்ன காரணம்னா, நம்ம மேலே நிறைய புகை அடிக்கிறதுனால தேனீக்களுக்கு இடம் இல்லாமல் இந்த மாதிரி கீழே வந்து இந்த என்ட்ரன்ஸ் வழியில் வந்து உட்காந்துக்கும். அப்புறம் அடியில் வந்து தொங்கும். சைடில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அது எல்லா இடத்துக்கும் போயிடும். நம்ம வந்து மேலே இருக்கிற தேன் மட்டுமே இந்த அளவுக்கு நம்ம வந்து கிடச்சிருக்கு. இந்த மூடியில் இருந்தது அப்புறம் மேலே எக்ஸ்ட்ரா கட்டினது மட்டுமே நமக்கு அந்த இந்த தட்டு மாதிரி இருக்குல்ல இந்த தட்டு அளவுக்கு ஒரு 4 தட்டு அளவுக்கு நமக்கு அந்த 17 பெட்டியிலேருந்து தேனும் இந்த மாதிரி அடையுமே வந்து கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக வந்தது. நீங்களும் தேன் பெட்டி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா